ஏடிஎம்கே வீக் தான். அதனாலதான் டிவிகே போய் சேர்றாங்க பாருங்க. எப்படி நார்த்ல பிஜேபி வாஷிங் மிஷினோ, தமிழ்நாடுல டிவிகே வாஷிங் மிஷின். நேத்து ஒரு சீனியர் மோஸ்ட் கம்யூனிஸ்ட் லீடர், சீனியர் மோஸ்ட் ஒருத்தர் போய் சேர்றாருன்னா என்ன என்ன பொலிட்டிக்கல், ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு சீனியர் லீடர் என்ன ஐடியாலஜியில போய் சேர்றீங்க? அது கம்யூனிஸ்ட். நான் ஏன் இப்பொழுது இந்த இயக்கத்திற்கு வந்தேன் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதுவும் ஒரு சிகப்பு துண்டை போட்டுட்டே செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். பையிங் ஸ்ப்ரீல இருக்காங்க எம்எல்ஏஸ், ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் பையிங் ஸ்ப்ரீல இருக்காங்க. ஏன் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் மட்டும் போறாங்க அங்க? அவங்களுக்கு வீக். அது ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் அவங்களுக்கு எம்எல்ஏ இல்லைன்னா மினிஸ்டரா இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு பதவி இருந்துட்டே இருக்கணும். அதனால தானே எல்லாம் டிவி கேட்க போறாங்க. காங்கிரஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பிசிகே கேர்ஃபுல்லா இருக்கணும். பனையர் பாபு எங்க போனாருன்னு தெரியும், டிஎம்கேக்கு வந்தார். சிபிஐ சிபிஎம் அவங்களும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஐயுஎம்எல் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அவர் மினிஸ்டர் என்ன பேசுறாருன்னே தெரியாம பேசுறாரு. தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று தான் துவங்கிச்சு. இந்த சட்டசபை கூட்டத்தொடர் துவங்கும் போது எல்லா எதிர்கட்சி எம்எல்ஏக்களும் வந்தாங்க. அவங்க தலைவர்களோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணி வந்தாங்க. ஆனா அஇஅதிமுக மட்டும் ஒன்றிணைஞ்சின்னு சொன்னாங்க. 42 எம்எல்ஏக்கள் நாங்க ஒன்னாதான் இருக்கோம்னு பேருக்கு சொன்னாலும் கூட இபிஎஸ் அவரு தலைமையில ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் எம்எல்ஏக்களும், வேலுமணி அவர்களுடைய செட் ஆஃப் பீப்புள் எம்எல்ஏக்களும் தனியா வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம நினைக்கிறோம், என்ன இது இப்பதான் இணைஞ்சாங்க, சமீபத்துல இணைஞ்சி நாங்க ஒன்றுபட்ட அதிமுக ஆயிட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னுமே அந்த ஃபேக்ஷன் இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சி.வி. சண்முகம் அவர்களுடைய வீட்லயும் திரு எஸ்.பி. வேலுமணி, எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் நமக்கு வந்துச்சு. இதெல்லாம் என்ன செய்தியை சொல்ல வருது சார்? ஏடிஎம்கே ஒரு யூனிட்டியா தான் இருக்கா அல்லது என்ன நிலைமையில இருந்துட்டு? இல்லைங்க, ஏடிஎம்கே ஃபேக்ஷன் ஒன்னும் இருக்கு. இவங்க மிஸ்டர் வேலுமணி ஃபேக்ஷன் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் நாங்களும் உங்க கூட மர்ஜ் ஆயிடுறோம், ஃபேக்ஷன் இல்லை, நாங்க உங்க கூட தான் இருக்கோம். அதுக்கு என்ன முதல் காரணம்னா, இவங்க போகலினா ஆன்டி டிஃபெக்ஷன் லால இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் 25 எம்எல்ஏக்கள் அவங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லால பதவி இழந்திருப்பாங்க. அந்த பயத்தினாலதான் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வேலுமணி இன்னும் தனி ஃபேக்ஷனா தான் பண்ணிட்டு இருக்காரு. வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம். தங்கமணி எம்எல்ஏ கிடையாது, சி.வி. சண்முகம், எம்.ஆர். விஜயபாஸ்கர், இன்னும் பலர். எம்.ஆர். விஜயபாஸ்கர். சோ அப்போ எஸ்.பி. வேலுமணியினுடைய தரப்பு எம்எல்ஏக்கள் ஒரு ஃபேக்ஷனா செயல்பட்டு இருக்காங்க. ஓகே. பட் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்குங்க, மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஆயிட்டார். நீங்க இப்ப என்ன சொன்னாங்க, எல்லாம் சவுத்ல எல்லாம் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, முக்குளத்தோர் இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நாடா சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்க பாத்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் உதயகுமார் எல்லாம் இவங்க கூட தான் இருக்காங்க. எல்லாமே இவங்க கூட தான் இருக்காங்க. ஓஎஸ் மணியன், காமராஜ் அங்க இருந்தார், இங்க வந்துட்டார். அவருக்கு சப்போர்ட் இருக்குங்க. எனக்கு என்னமோ 2 பேர் தான் சப்போர்ட் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க கேடர்ஸ் கிட்ட. ஒன்னு சி.வி. சண்முகம், இன்னொன்னு விஜயபாஸ்கர். இவங்க 2 பேர் தான். பட் ஏடிஎம்கே ஃபேக்ஷன் இருந்துட்டு தாங்க இருக்கும் இன்னும். பிகாஸ் அவங்க வீக் ஆயிட்டாங்க. அவங்களை வீக் பண்ணதே யாரு? பிஜேபி. அவங்களை வீக் பண்ணதே பிஜேபி தான். இவர் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? சரித்திரத்துல பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்க மாட்டான்னு மதுரையிலயோ திண்டுக்கல்லையோ எஸ்டிபிஐ பார்ட்டி அப்புறம் அசம்பிளி எலெக்ஷன் போயிட்டாரு. அதனால ஏடிஎம்கே வீக் தானுங்க. அதனாலதான் டிவிகே போய் சேர்றாங்க பாருங்க. நேத்து ஒரு சீனியர் மோஸ்ட் கம்யூனிஸ்ட் லீடர்,
சீனியர் மோஸ்ட் ஒருத்தர் போய் சேர்றாருன்னா என்ன என்ன பொலிட்டிக்கல் என்ன பொலிட்டிக்கல் மொராலிட்டி. அட்மாஸ்பியர் இந்த தமிழ்நாட்டில் நடக்குதுங்க. ம். ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. சங்கடமா இருக்கு. ஒரு சீனியர் லீடர் என்ன ஐடியாலஜியில போய் சேர்றீங்க? அது கம்யூனிஸ்ட். வேற ஏதோ பார்ட்டி இருந்தா பரவாயில்ல. கம்யூனிஸ்ட் லீடர். இது வந்து ஏடிஎம்கேல இந்த இந்த இது வந்து தொடர்ந்து தான் இருக்குங்க. தொடர்ந்து தான் இருக்கும். சார் அப்போ கம்யூனிஸ்ட் இருக்க தலைவர்களே இப்படி போகும்பொழுது அந்த கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகாங்க இல்லையா? இப்போ நம்ம கட்சியில இருக்கிறவங்களே அதிகார கட்சியை நோக்கி போகும்பொழுது நம்ம கட்சி தேய்மானமாகுமோ நாளை பின்ன. இப்போ உதாரணத்திற்கு இப்ப சிபிஐல இருந்து இப்படி போயிருக்காங்க. ஐயுஎம்எல்ல இருந்து அமைச்சர் ஷாஜகான் அப்படி தாவேக்காரன் மாதிரியே பேசுறாரு. அப்புறம் கண்டனம் தெரிவிக்கிறாரு யாரு, நம்ம காதர் மைதீன் அவர்கள். இப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம காயிதே மில்லத்து ஐயுஎம்எல், எனவே நம்ம வந்து திராவிட இயக்கத்தோட நம்ம வந்து ஒரு நட்புறவோட போகணும், விமர்சனத்தை தவிருங்கன்னு சொல்றாரு. இப்படி இப்ப கூட்டணி கட்சிகள் அவங்க கட்சியை தாண்டி தொண்டர்கள் இப்படி செயல்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படும்ல, இந்த கூட்டணி நமக்கு ஆபத்தானது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ நேத்து கூட ஒரு ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ் செக்ரட்டரி ஸ்ரீநிதி கோயம்புத்தூர் அவங்க அவங்க ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. விசிகே கேர்ஃபுல்லா இருக்கும். பனையர் பாபு எங்க போனாருன்னு தெரியும், டிஎம்கேக்கு வந்துட்டாரு. சிபிஐ சிபிஎம் அவங்களும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஐயுஎம்எல் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் மினிஸ்டர் என்ன பேசுறாருன்னே தெரியாம பேசுறாரு. டிஎம்கே வந்து 50 வருஷத்துக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, வாஷ் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்றாரு. அவர் என்ன, அவரு பர்சனல் ஐடென்டிட்டி பர்சனல் இமேஜ்னால அவர் ஜெயிச்சாரா, வெற்றி பெற்றாரா? டிஎம்கே அலையன்ஸ் தானே டிஎம்கே தயவுனாலதான் வெற்றி பெற்றாரு. அவர் மிஸ்டர் காதர் மைதீன் எப்படி இருந்தாரு முதல்ல எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு? இதெல்லாம் வந்து எத்தனை நாள் இந்த அலையன்ஸ், இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு எத்தனை நாள் இந்த அலையன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலீங்க. ஏன்னா மெயின் வந்து எந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் எடுத்தாலும், இப்போ கர்நாடகாவில் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்துச்சு, ஜேடிஎஸ் அண்ட் காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்துச்சு ரெண்டு பார்ட்டிஸ்க்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் சப்போர்ட் பண்ணாங்க மிஸ்டர் குமாரசாமியை. இப்போ இந்த கவர்மெண்ட்ல காங்கிரஸோ சிபிஐயோ சிபிஎம்ஓ விசிகேஓ ஐயுஎம்எல்ஓ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வெளியே வந்திருக்குங்களா ஏதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம்? இதெல்லாம் நீங்க வந்து இந்த இதுல எல்லாம் நீங்க வந்து பேசுனீங்கன்னா நாங்க வந்து வித்ரா பண்ணிடுவோம். நாங்க அவுட் சைட் சப்போர்ட், இந்த மினிமம் ப்ரோக்ராம் வந்து இதில் தான் நடக்கணும். கவர்மெண்ட் ஒண்ணுமே சொல்லிங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க ஆக்ட் வில் எப்ப வேணா நாங்க வந்து வித்ரா பண்ணிக்கலாம் சப்போர்ட்டை. அதனாலதானே எங்களுக்கு டவுட் வந்து மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி பையிங் ஸ்ப்ரீல இருக்காங்க. எம்எல்ஏஸ், ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் பையிங் ஸ்ப்ரீல இருக்காங்க. ஏன் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் மட்டும் போறாங்க அங்க? அவங்களுக்கு வீக். அது ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து அவங்களுக்கு எம்எல்ஏ இல்லைன்னா மினிஸ்டரா இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு பதவி இருந்துட்டே இருக்கணும். அதனால தானே எல்லாம் டிவி கேக் போறாங்க. வேற ஏதோ பார்ட்டியில டிஎம்கே இருந்து டிவி கேக் போயிருக்காங்களா அவ்வளவு பேரு? ஒன்லி ஏடிஎம்கே இருந்து மெஜாரிட்டி போயிட்டு இருக்காங்க. இந்த மைனாரிட்டி அரசாங்கம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லைங்க. 35-40 days தெரிஞ்சிச்சு. அந்த அந்த இது கொடுத்தாங்க, ஒயிட் பேப்பர் ஆன் டிஎம்கே கவர்மெண்ட் 10 lakh crores அப்படின்னாங்க. அவரு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியல இந்த 10 lakh crores இஸ் நத்திங் ராங். இது கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், ஆர்பிஐ அந்த அளவுக்கு கடன் வாங்கலாம் தமிழ்நாடு. அது ஒன்றும் ஜாஸ்தி ஆகல. இல்லைன்னா 10 lakh crore கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஜிஎஸ்டிபி growth எப்படி இருந்துச்சு, பர் கேபிட்டா இன்கம், தனி வருமானம், தனி நபர் வருமானம் எவ்வளவு இருந்துச்சு, அதுதாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இவங்களுக்கு பினான்ஸ் பத்தி ஒன்றும் தெரியல. அப்புறம் பாருங்க, பினான்ஸ் செக்ரட்டரி கரெக்டா சொல்றாரு, மினிஸ்டருக்கு தெரியல. அவர் சொல்றாரு இல்ல இந்த 10 லட்சம் கோடி வாங்கினது வந்து இது கரெக்ட் தான், இது கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸ்க்கு சம்மந்தமா தான் இருக்குது,
இதுல வந்து ஒன்றும் அப்நார்மல் இல்லை அப்படின்றாரு. இது கூட ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியல. நிறைய ட்ரைனிங் வேணுங்க எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும். சும்மா ரீல்ஸ்லயே போயிட்டு இருந்ததுன்னா எத்தனை நாள் போகுங்க? ஒரு ரியல் கவர்மெண்ட்டை கொண்டு வந்துடணும். இப்போ பாத்தீங்கன்னா இது ரியல் கவர்மெண்ட் தான் இருக்குது. ரியல் கவர்மெண்டா தெரியல. ஓகே ரியல் கவர்மெண்டா தெரியல. சார். இப்போ ஏஐஏடிஎம்கேல ஒரு ஃபேக்ஷன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு அப்பட்டமாவே வந்து காட்சி அளிக்குது. அது நீங்களும் வந்து அப்படிதான் இருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்துறீங்க. இப்போ வேலுமணி மற்றும் தங்கமணி ஆகியோர் ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு அடுத்த கட்ட ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் வந்து டிஎம்கே கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க டிஎம்கேல இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிற செய்திகள் வந்து நாளிதழ்கள்லயும் பல ஊடகங்கள்லயும் வந்து செய்திகளா போடுறத நம்ம பார்க்க முடியுது. அது உண்மைதானா? அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதா? ஏன்னா இப்ப பலரும் வந்திருக்காங்க. ஏஐஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேவுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன், கேகேஎஸ்எஸ்ஆர் பலர் பேர் சொல்லலாம். வைத்திலிங்கம், ஓபிஎஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க ஏஐஏடிஎம்கேல இருந்து. இப்போ இந்த ஏஐடிஎம்கே தொடர்ந்து வீக்கன் ஆகிட்டு இருக்கு. தேய்மானத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு கருத்து இருக்கு. இப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன எதிர்காலம்? அடுத்த வாட்டி நம்ம அமைச்சராக முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப டிஎம்கேக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா? போறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிஎம்கேல ஸ்ட்ராங் மினிஸ்டர் தான் இருந்தாங்க. பட் அவங்க எல்லாமே வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு வேர்டு கொண்டு வரணும். இப்போ எப்படி நார்த்ல பிஜேபி வந்து வாஷிங் மிஷினோ, தமிழ்நாட்டுல டிவிக்கே வாஷிங் மிஷின். இன்கேஸ் இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே வந்து வேலுமணி மற்றவர்கள் 2 3 டிஎம்கேக்கு வந்தாங்கன்னா டிஎம்கேவும் வாஷிங் மிஷின் ஆயிடும். இன்கேஸ் வேலுமணி மற்றவங்க ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சாங்கன்னா அது டிஎம்கே டிக்கெட் நிக்கட்டும், இல்ல இண்டிபெண்டா நிக்கட்டும், என்ன வேணா நிக்கட்டும். இவங்க ரிசைன் பண்ணிட்டு டிஎம்கேல ஜாயின் பண்ணாங்கன்னா அப்புறம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம். பட் எம்எல்ஏவோட இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் அ வாஷிங் மிஷின். டிஎம்கே வாஷிங் மிஷின் தான். நீங்க ரிசைன் பண்ணுங்க. அப்புறம் பட் ரிசைன் பண்ணா கூட ஒரு ஹிச் இருக்கு. மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஆன்டி டிஃபெக்ஷன் கேட்கலாம். இவங்க வந்து டிஎம்கேல எம்எல்ஏவோட ஜாயின் பண்ணாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன்ல அடிபட்டுருவாங்க. எம்எல்ஏவா சேர்வதற்கு 2/3 வேணும். நான் அப்படி கேட்கல. இப்ப அவங்க ராஜினாமா செய்து இந்த தலைவர்கள், இப்ப வேலுமணி அவர்கள் தொண்டாமுத்தூர்ல அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். நாமக்கல்ல தங்கமணிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். இப்படி எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த மாதிரி சில தலைவர்கள், பெயர் சொல்லக்கூடிய தலைவர்கள் சிலர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்டு அந்தந்த பகுதிகளில் இருக்கும். பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி இவர்கள் எல்லாம் ராஜினாமா செய்து திமுகவில் இணைய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தங்கமணி, வேலுமணி. தங்கமணி அவர்கள் எம்எல்ஏவாக இல்லை, வேலுமணி, தங்கமணி ஆகியோர் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அப்படி ஒருவேளை டிஎம்கே பக்கம் இவங்க வந்தாங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் இன்னும் டிஎம்கே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? இல்ல இப்ப கொங்கு மண்டலத்தை ரொம்ப ஸ்ட்ராங் வேலுமணின்னா இங்க அவரை தவிர வேற எல்லாம் தோட்டாங்க. அவரை தவிர வேற எல்லாம் தோட்டாங்க. அங்க தங்கமணியே தோத்துட்டாரு. அப்படி ஒன்னும் ஒரு பெரிய இன்னும் வந்து மிஸ்டர் வேலுமணி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு மாதிரி தெரியல. இப்போ சாம் எல்லாம் போயிடுச்சுங்க மிஸ்டர் வேலுமணிக்கு. அது எப்போ போச்சுன்னா இப்போ இந்த ஃபேக்ஷன் பண்ணாங்க இல்லைங்க, ஃபேக்ஷன் ஆச்சு இல்ல, அப்பவே வந்து மிஸ்டர் வேலுமணிக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து கெட்ட பேர் ஆயிடுச்சு ஜோன்ல, வெஸ்ட் ஜோன்ல. அப்புறம் இன்னொன்னு, இப்போ மிஸ்டர் வேலுமணி கொண்டு வந்தீங்கன்னா மிஸ்டர் செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜி திருப்பி கரூர் தான் அனுப்புவோம். ஆனா அவர் வந்து கோயம்புத்தூர் சவுத் எம்எல்ஏ. சோ அவருக்கு ஒரு மாநில அளவுல ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் கட்சியில. இவரை வந்து ஒரு சபார்டினேட்டா திரு வேலுமணி அவர்களை கோயம்புத்தூர் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேங்க. டிஎம்கேல அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் தெற்கு நின்று வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவர் திருப்பி கரூருக்கு அனுப்ப முடியாது இல்லைங்க.
ம். நீங்க திருப்பி மாவட்ட செயலாளர் இருங்க, 4 கான்ஸ்டிடுவன்சியும் நீங்க பாத்துருங்க டிஸ்ட்ரிக்ட் பூரா, இல்ல அட்ஜசன்ட் நாமக்கல்ல பாருங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அப்புறம் அவர் எப்படி கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணுவாரு? கான்ஸ்டிடுவன்சியை பார்க்கணும் இல்லைங்க. மிஸ்டர் வேலுமணியை வந்து நீங்க டிஎம்கேக்குள்ள எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து தாக்கம் டிஎம்கேக்கு ஒரு பெரிய இது இருக்காதுங்க. அதெல்லாம் அந்த அந்த காலம் பேசப்பட்ட காலங்கள் அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. அது இன்னொன்னு இருக்குது. வேலுமணி அஸ்டேட்ஸ் மேல டிவிஎஸ்சி கேஸ் இருக்கு, கரப்ஷன் சார்ஜஸ் இருக்குன்றீங்க. ஓகே. கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கு. அதனால மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாப்பாரு. இல்ல அப்படி பார்த்தா பலர் மேலயும் இருக்கு. இப்போ ஓபிஎஸ் மேல கரப்ஷன் சார்ஜஸ் இல்லையா? வைத்திலிங்கம் மேல கரப்ஷன் சார்ஜஸ் இல்லையா? அப்படி ஏஐடிஎம்கேல இருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க மேல எல்லாம் இருக்க தானே செஞ்சிருக்கு. பட் மிஸ்டர் வேலுமணி வந்து பிஜேபி கூட க்ளோஸ் தானுங்க. ஓகே. அவர் பிஜேபி கூட க்ளோஸ். பொறுத்திருந்து பார்ப்பாங்க. பட் வேலுமணி டிஎம்கேக்கு வந்தா ஒரு பெரிய மாற்றம், இது ஒரு சாம் எல்லாம் இல்ல முதல்ல இருந்த மாதிரி. அதெல்லாம் ஒரு அந்த அந்த இதெல்லாம் போயிடுச்சுங்க. அந்த இல்யூஷன் எல்லாம் அப்படி இருந்தாலும் பெரிய ஒரு பலன் கொடுக்காது திமுகவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க. ஆல்ரெடி டிஎம்கே அதுல ஃபுல்ஃபில்லா இருக்குன்றீங்க. ஓகே. திமுகவுக்கு ஒரு பலன் கொடுக்காது. இங்க இருக்காங்கல்ல யங் லீடர்ஸ், அவங்கள வச்சே பண்ணலாம். ஓகே. யங் லீடர்ஸ் இருக்காங்க வெஸ்ட் ஜோன்ல, நிறைய யங் லீடர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி போட்டு விமன் கூட போட்டு விமன் அப்பாயிண்ட் பண்ணி நல்லா கொண்டு வரலாம். இது மிஸ்டர் வேலுமணியை கொண்டு வந்து தான் டிஎம்கே வந்து வெஸ்ட் ஜோன்ல இது பண்ணோம்னா ஒன்றும் இல்லை. அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க? ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணலையேங்க. கோயம்புத்தூர் ஒரு சீட்டு, நீலகிரி ஒரு சீட்டு. இப்போ திருப்பூர்ல அவங்க முன்னாள் அமைச்சரே உடுமலை அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அங்க நாமக்கல்ல இவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு, தங்கமணி. அதனால ஒன்றும் பெருசா ஒன்றும் எஃபெக்ட் இருக்காதுங்க டிஎம்கேக்கு வேலுமணி வந்தாருன்னா. அப்படி வந்து மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இதை டிசைட் பண்ணுவார். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.